ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக வர நம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன, இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா இருக்குது. பட் இந்த வீடியோவில் நாம் இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன, இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம், இந்த இண்டிகேட்டரோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங், நம்மளோட டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் இண்டிகேட்டர்ஸ். மொத்தமாக 2 இண்டிகேட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று இன்ட்ராடே, இன்னொன்று வீக்லி பொசிஷனல். ஓகேவா? இதில் இன்ட்ராடேக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸும், வீக்லி பொசிஷனலுக்கு டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் எங்கே இருக்கும், எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2 இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, பிரேக் அவுட் பை ட்ரேட் அசிஸ்ட், பிரேக் அவுட் இண்டிகேட்டர் பை ட்ரேட் அசிஸ்ட், ரெண்டுமே ஒன்று தான். இதில் ரெண்டுமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பிரேக் அவுட் இண்டிகேட்டர் பை ட்ரேட் அசிஸ்ட், அது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இந்த இண்டிகேட்டர் இருக்கும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் போயிட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேவரட்டில் வச்சுக்கோங்க, எப்பயுமே முன்னாடியே இருக்கும். கிளிக் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் வந்தோடனே இந்த மாதிரி கஜா மஜான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றணும். 15 மினிட்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகே, 15 மினிட்ஸாக மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ப்ளூ கலரில் இருக்கிறது வீக்லி பொசிஷனல் பிரேக் அவுட் லெவல்ஸ். க்ரீன் கலரில் இருக்கிறது இன்ட்ராடே பொசிஷனல், இன்ட்ராடே பிரேக் அவுட் லெவல்ஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த சென்டரில் ஒரு ரெட் லைன் வரும். இது ஜஸ்ட் அ மூவிங் ஆவரேஜ். இது ஒரு மூவிங் ஆவரேஜ். மற்ற மூவிங் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். திட்டத்தட்ட விவேப் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முதல்ல இன்ட்ராடே வேணும் அப்படின்னா டெய்லியை விட்டுட்டு வீக்லியை அன்கிளிக் பண்ணிடுங்க. அந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா இப்போ உங்களுக்கு இன்ட்ராடே மட்டும்தான் இருக்கும். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இண்டிகேட்டர். எல்லா இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் நிறையா இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்கலாம். 90% ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் மூவ் ஆகும்போது மேலே போகும்போது அந்த மூவிங் ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும், பை சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் கீழே வரும்போது அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் கீழே வரும், செல் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் நடக்கும் 90% ஆஃப் இண்டிகேட்டர்ஸில். ஓகேவா? பைசெல் இண்டிகேட்டர்ஸில் இது ஒரு நார்மல் பைசெல் இண்டிகேட்டர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? 10 வீக்ஸ் ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ், 10 டேஸ் ஆவரேஜ் பிரேக் அவுட் கால்குலேஷன்ஸ் இருக்குது உள்ள. பிவோட் படிச்சவங்களுக்கு இது தெரியும். இது சிம்பிள் தான். இது ஆட்டோமேட்டடாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து கால்குலேட் பண்ணி 10 டேஸ்க்கு எடுத்து கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இது நம்ம ஆட்டோமேட்டடாக ஒவ்வொரு வீக்கும் கால்குலேட் பண்ணுற மாதிரி நாம் இதை செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ட்ராடே எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி Jan 21 மார்க்கெட் எவ்வளோ வொலடைலாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மார்னிங்கே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு
மேபி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்ட்ரி எடுக்கலாம், ஆர் ரீடெஸ்ட் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கலாம். எங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் உங்களுக்கு 160 பாயிண்ட், இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 170 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி பெரிய லைன்ஸ், ரொம்ப பெரிய லைன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வைக்கும் பொழுது அதில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேவர் சைடு வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ரீசன்ட் ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இதோட ரீசன்ட் ஹை இது தான், இந்த ஹை தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். இந்த ஹை தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது 5 மினிட்ஸில் அது மேலே க்ளோஸ் வச்சா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். சரியா? இந்த லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. உள்ள சைடு வேஸும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பிரேக் அவுட்டே நடக்காது, உள்ளே கன்சால்டேஷன் ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும், நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டேவோட லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள், ரொம்ப ஹை அக்யூரஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் தான். ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இன்ட்ராடேயில் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இன்றைக்கி டார்கெட் போல் இதோட ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்துட்டு இதுதான், இந்த லெவல் தான். டார்கெட் ஹிட் ஆகலை. ஓகேவா? சாரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி தாராளமாக அடுத்த நாள் வச்சுருக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை 100% முழுமையாக நம்பி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வாங்கின உடனே ஒரு 1 or 2 months வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குது இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு பிலீவ் பண்ணுங்க, நீங்கள் நம்பணும். அதுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் வந்து ரெகுலராக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த இண்டிகேட்டரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டரில் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், கான்ஃபிடன்ஸ் வரும், இதை நம்பி ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம வந்து ஒரு பை செல் இண்டிகேட்டர் மாதிரி நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் சும்மா கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு வந்து பின்னாடி போய் நிறையா உங்களுக்கு காட்டுறேன், இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு இன்ட்ராடேயில் அப்படின்னு. ஓகேவா? இந்த ஜான் மந்த் ஃபுல்லாக வந்து என்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். டிசம்பர்லேருந்தே பார்க்கலாம். டிசம்பர்லேருந்து இங்கே பார்க்கலாம். டிசம்பர் 30 இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேவா? டிசம்பர் 30 இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ். டிசம்பர் 31 இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்வர்ட்ஸ் தான். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துருக்குன்னு, 540 பாயிண்ட்ஸ். அண்ட் ஜான் 3 வந்துட்டு டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கண்டினியூஸாக டவுன் சைட் 500 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் எகைன் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் எடுக்க வேணாம். ஓகே? ஏன்னா அது வந்து அவ்வளோ சேஃபாக இருக்காது. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, இல்லை சைடு வேஸில் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே நடந்ததெல்லாம் பாருங்கள், இந்த லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. சைடு வேஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இங்கே இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பாருங்கள், 1 2 3 4 5 days உங்களுக்கு நல்ல சைடு வேஸ்லேயே மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு பிரேக் அவுட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேஷன் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ஒரு குறிப்பிட்ட சேனலுக்குள்ளே வந்து 1 2 3 4 5 நாள் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. பிரேக் அவுட் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நல்ல சேனலுக்குள்ளே வந்து இது கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல வந்து இந்த லைனை உடச்ச உடனே நம்ம எல்லாருமே என்ட்ரிஸ் எடுத்துருவோம்.
ஸோ அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. அப்படி என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போ வந்து அதோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஹை கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இந்த நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவில் இருக்குது. நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுக்குவோம். பிரேக் அவுட் லெவல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிரேக் அவுட் லெவல் பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கா? ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் கன்ஃபர்மேஷன் குழம்புலாம் தேவையில்ல. இந்த இடத்துல பிரேக் அவுட், அகெயின் இந்த இடத்துல போய் ஒரு ரீடெஸ்ட், ஈஸியாக அடிக்கும். மேனுவலாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறத இது ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு கொடுத்துரும். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ப்ராப்பராக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாகிடும். இந்த மாதிரி சின்ன லைனாக இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய லைன் போகாமல் சின்ன லைன்லேருந்து எடுத்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் மொமெண்டம் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் பெரிய லைனில் எடுத்திங்கன்னா மொமெண்டம் வந்து சைட் வேஸில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகும். இந்த மாதிரி சின்ன லைனில் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 45 டிகிரி மொமெண்டம் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிடச்சிருச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக சைடு வேஸ். அடுத்த நாள் பாருங்கள், இது 90 டிகிரியில் கிடைக்கும் போல். இந்த மாதிரி தான். அண்டு அடுத்ததாக வந்து ஸ்விங்கு பார்க்கலாம். ஓகேவா, ஸ்விங்கு வந்து ஸ்டாக்கில் பார்க்கலாம். அதோட டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணும் பொழுது ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் சின்னதாக இருக்கும். இதுவே பொசிஷனலாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து பெருசாக தான் இருக்கும். சின்னதாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. உங்களோட டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இதுவே பாருங்கள், நிஃப்டி வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சு. வென்எவர் இட் கேவ்ஸ் என்ட்ரி, அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்விங் ஹை தான் ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்விங் ஹையில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சு. அதாவது December 13 இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சு. என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் என்ன வேகமாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்காது. 100%, 90%, 95% வந்து ஸ்டாப் லாஸ் அடித்ததா இதே கிடையாது. ரொம்ப ரேராக தான் அடிக்கும் கரெக்டான ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது. அதுவும் இந்த இண்டிகேட்டரில் வந்துட்டு நான் 100% நான் வந்துட்டு இது கேரண்டியே கொடுப்பேன். அந்தளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸ்விங்கில் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது எந்த இண்டிகேட்டர் எந்த டெக்னிக்கலாக இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் வந்து இன்றைக்கி நடந்த மாதிரி மார்க்கெட்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே பாருங்கள் அழகாக நெக்ஸ்ட்டு வருதா? இப்படி நெக்ஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அகைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு லாட் எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கா. ஓவரால் நமக்கு வந்து ஒரு மேசிவ் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். 850 பாயிண்ட்ஸ் ஈஸியாக சிம்பிளாக. எத்தனை பேர் வந்து இண்டெக்ஸில் வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஃப்ரைடே வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து அந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே அப்படி தான். இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் சேம் தான். இங்கே பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கல. எகைன் நீங்கள் பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம். சேம் லெவல் இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸு, இந்த ஹை ஸ்டாப் லாஸு. இந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆச்சு. அண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். நிஃப்டி மாதிரியே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டான் வழக்கம் போல். அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸுங்கிறனால நீங்கள் வந்து பயப்படலாம். நான் வந்து எப்பயுமே இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்கில் ஒரு லாட்டு தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா, சிங்கிள் லாட்டு தான்.
எனக்கு இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 1500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி. எனக்கு எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போயிருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300 பாயிண்ட், 350 பாயிண்ட் போகுமா? அவ்வளோதான் போகும். மேக்ஸிமம் 400 பாயிண்ட் போகும். எனக்கு அதில் என்ன லாஸ் வந்துடும்னு சொல்லுங்கள். இதுவே நீங்கள் 5 லாட் 10 லாட் போட்டு 100 பாயிண்ட் போனாலும் உங்களுக்கு மேசிவான லாஸ் வரும். ஸோ சிங்கிள் லாட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும். சிங்கிள் லாட்டில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நான் சிங்கிள் லாட்டில் வந்து 12,000லாம் பேங்க் நிஃப்டியில் வந்து புக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எகைன் இங்கே பிரேக் அவுட் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த இடத்துல கீழே வந்து இங்கே உடச்சி இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போதே நான் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்துன்னு வச்சுக்கோ, ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து இப்படி எத்தனை பேர் 2000 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்ண முடியும்? ஃப்ரைடே வரைக்கும் வச்சுருந்து சும்மா யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே கிடையாது. 100% ஒரு ரீட்டைல் ட்ரேடர்னால, அதுவும் சிம்பிள் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்துட்டு அது கேப்சர் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இது எடுத்த உடனே இதில் நடக்கிற பிரேக் அவுட்லாம் 100% நடந்துடும், எல்லாமே நம்ம எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே இறங்கிறாதுங்க. 100% அப்படிங்கிறது வந்துட்டு ரேர் தான். நடக்கும். அதுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. எப்போனா Jan 6th இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கா? இங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். 2000 பாயிண்ட்ஸ். 2000 பாயிண்ட்ஸ்லாம் பேங்க் நிஃப்டியில் எத்தனை பேர் கேப்சர் பண்ணியிருப்பீங்க? இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு, பட் இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிகேட்டரில் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட் வீக் பை சைடு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து எகைன் பை சைடு ஆர் செல் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரியா? அண்ட் இந்த என்ட்ரி ஏன் எடுத்தேன்னா, இந்த இதுக்காக நான் இதை வந்து அவாய்ட் பண்ணேன். அண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கல. இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். இன்னொன்று, இப்போ இந்த வீக் வந்து ஒரு பயங்கரமான ரேஞ்ச் பவுன்ஸ் மார்க்கெட். இப்போ இந்த வீக் வந்து பை என்ட்ரி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் பை என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் பை என்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் கொடுக்குற பை என்ட்ரியில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஆர் இந்த செல் என்ட்ரி வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டன்ட் இது தான், இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் இது தான். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலோட கேப். அப்பர் லைன் வந்துட்டு சப்ளை, ஓகே. கீழே இருக்க லைன் வந்து டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணும். தேவை எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி அப்படின்னா, இது வந்து சப்ளை, ஓவர் சப்ளை ஆனால் நம்ம என்ட்ரி எடுப்போம், ஆர் ஓவர் டிமாண்ட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுப்போம். இது ஒரு விதம். இன்னொன்று, இந்த சப்ளைலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். சப்ளைலேருந்து இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், கீழே வரும். ஆர் டிமாண்ட்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இது ஒன்று. இந்த 2 மெத்தடில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இதில் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கேண்டில் ஸ்டிக் வருதா அப்படின்னு எல்லாமே பார்ப்போம். இந்த மாதிரி பெரிய லைன் வரும்பொழுது அது வாலடைல் அதிகமாக இருக்கும், மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய லைன் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு 100-200 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 110 பாயிண்ட் இருக்குது. கம்மியாக 110 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுத்துருங்க. பென்சில் மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப நம்பி எடுக்கலாம் நீங்கள். பாருங்கள், மூமெண்ட் பாருங்கள், ஒன் சைட் மூமெண்ட், 45 டிகிரி மூமெண்ட். அவ்வளோதான், இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்டு ஒன் மோர் திங், நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க. அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் திங் வந்து செக்டார் வைஸ் சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக்கை போய் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக
அந்த செக்டாரோட இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இண்டெக்ஸ் மூலிமா பிரேக் அவுட் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டார்ஸ், ஓகேவா? ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் வந்து பிரேக் அவுட் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீக் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த லைன் இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. Jan 2 ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஓகேவா? Jan 2 இதுவுமே பெருசாக இருக்குது அப்படின்னா எடுக்கிறதா தான் எடுக்கலாம், இல்லை பெருசாக இருக்குன்னா நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு செக் பண்ணலாம். எகெயின் பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். மாருதி, மாருதியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரியே இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. எவ்வளோ பெரிய மூமெண்ட் பாருங்கள், 7% வித்தின் 1 2 3 4 days. 4 days 7% வந்து மூவ் ஆயிருக்கா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரிஸை வந்துட்டு இதில் கேப்சர் பண்ணணும். அண்டு ஆட்டோமொபைல் செக்டாரே மறுபடியும் போவோம். எகைன் இங்கேருந்து வந்து ஒரு நெகட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்து ஃபார்ம் ஆகிட்டேன். நெகட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்து ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்து எந்த ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி லைன் வந்து ஒரு சின்ன லைனாக, வொலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற லைனாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் மொமெண்டம் நல்லாயிருக்கும், ஓகேவா? நான் வந்து டைமுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு. டைமுக்காக நான் வந்து சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சனால நான் வேகமாக ஒரு ஃப்ளோவில் போகிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆட்டோமொபைல் செக்டார் வந்துட்டு அந்த 6th அப்புறம் எப்படி பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அதே மாதிரி எங்கே பாருங்கள், ஒரு 45 டிகிரி ஃபால், 140.6% ஆல்மோஸ்ட். எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேப்சர் பண்ண முடியும் ஸ்விங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுங்கள்? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரேடும் செலக்ட் பண்ணி பக்காவாக ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குது, இந்த இண்டிகேட்டரை என்ன பண்ணுது, ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்கேன். அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு உங்களை பிரேக் அவுட் லெவல்ஸ், அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு டெய்லி கெய்னர்ஸ், வீக்லி கெய்னர்ஸ், மந்த்லி கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து எல்லாமே க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரே நிமிஷம், எஸ், இந்த டேஷ்போர்ட் தான். இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கெய்னர்ஸ் யார், டெய்லி லூசர்ஸ் யார், வீக்லி கெய்னர்ஸ் யார், வீக்லி லூசர்ஸ் யார், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பாருங்க, வீக்லி லூசர்ஸில் வந்து ஜொமேட்டோ இருக்குது. ஜொமேட்டோ நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். கொடாக் வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்கா, அது வந்து அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து வீக்லி கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வீக்லி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இதில் டாப்பில் இருக்கிற எந்த ஸ்டாக்ஸை வேணால் எடுத்து அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். 100% இதில் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டாக்காவது உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல டார்கெட் போயிருக்கும். ஓகே, இந்த ஸ்கேனர்ஸ் வந்துட்டு நம்மளோட குரூப்பில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த டேஷ்போர்டு வந்துட்டு சார்ட்டிங் டேஷ்போர்டு. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுப்போம் அப்படின்னா, இந்த குரூப்பை பற்றி நான் சொல்லணும். இந்த குரூப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டெய்லியுமே நம்ம பண்ணுற ட்ரேட்ஸ், ப்ராஃபிட், லாஸ் எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே டெய்லி ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில் அப்டேட் பண்ணிடுவோம். நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேனோ அதே ட்ரேடு தான் இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே எடுக்கணும். அப்படி தான் இந்த குரூப்போட ரூல்ஸ். ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை இங்கே யூஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐடிசி மேலே போகும், ஸோ பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். நீங்கள் வந்து இல்லை ஐடிசி மேலே போகிற மாதிரி தெரியலையே, ஸோ நம்ம எடுக்க வேணாம், இல்லை புட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உல்ட்டாவெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வேறு அக்கௌண்ட் ஒன்று தனியாக வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொடுக்குற பொசிஷன்ஸ் மட்டும் எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும்.
ஸோ மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் நம்ம கொடுக்குற எல்லா பொசிஷனுக்கும் என்ன ரீசனுக்காக நம்ம எடுக்கிறோம், இதில் வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹீரோ மோட்டார்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஹீரோ மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ அதோட நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு 3600 பிலோ 500 பிலோ கண்டிப்பாக வருவோம். அந்த இடத்துல வரும்போது நான் வாங்கி அக்குமுலேட் பண்ண போகிறேன் ஃபார் த லாங் டேர்ம். இந்த மாதிரி இங்கே லாங் டேர்ம் வந்துடும், டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்துடும், நியூஸஸ் வந்துடும், என்னென்ன மேஜர் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அண்டு ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம், என்ன ரீசனுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்துடும். டெய்லி நம்ம பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், டெக்னிக்கலி லுக் லைக்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எதனால் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணி போட்டுருவோம். ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே இண்டிகேட்டரில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி லாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். இண்டிகேட்டர் மேலே உங்களுக்கு வந்து 100% நம்பிக்கை வரும்போது தான் உங்களால் அதில் ஒரு செப்பரேட்டான ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இண்டிகேட்டரை வந்துட்டு ஒரு பேப்பர் பண்ணுங்கள், ஒரு 3 மாதத்துக்காவது மினிமம் பேப்பர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஃபோக்கஸ் ஆன் ஐடிசி 440 கால். என்ன ப்ரைஸ் அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, என்ன ரீசனுக்காக அந்த ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபாலிங் விச் ஆக்சுவலாக 30 மினிட்ஸில். அண்ட் இன்னொரு பேட்டர்ன் இதில் இருக்குது. இங்கே வந்து இன்சைட் பார் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு 2-3 ரீசன்ஸ் இருக்கணும். நான் இந்த ட்ரேடை வந்துட்டு பி சாஃப்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து ரிவர்சல். இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹையர் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டச்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து மினிமம் 3 டச்சஸ் இருக்கணும். ஒரு சப்போர்ட்டில் மினிமம் 3 டச்சஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணால் இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்த பிரேக் பண்ணால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த திட்டத்திட்ட இந்த இடம் ஒரு ஜோன் மாதிரி. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இன்னும் பி சாஃப்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எய்தர் டவுன் சைட் ஆர் அப்சைட், ஏதோ ஒரு பக்கம் பிரேக் பண்ண போது நான் அக்செப்ட் பண்ணுறது அப்சைட் பிரேக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இன்னொரு ரீசன், டைம் ஃப்ரேமை வந்து டெய்லியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். உள்ளே பாருங்கள், இன்சைட் பார் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. புரியுதா உங்களுக்கு? உள்ளே வந்து இன்சைட் பார் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இன்சைட் பார்னால் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்சைட் பார். ஓகே, இதுதான் வந்து அந்த இன்சைட் பார் கேண்டில் பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து மதர் கேண்டில், இது இன்சைட் கேண்டில். இந்த மாதிரி ஒரு பார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு, அந்த ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இது வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும், எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இன்சைட் பார், இதுவும் இன்சைட் பார். இந்த மாதிரி இது வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும், எந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கம்மிங் டேஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரியா? இப்போ நான் வந்து இது மேலே போகுது அப்படின்னா 100% இது மேலே போகும். இதுக்கு மேலே எப்போ வந்து க்ளோஸ் வச்சாலும்
என்ன டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்கணும், என்ன டைம் ஃப்ரேமில் நான் வாட்ச் பண்ணணும், எல்லாமே நான் வந்து கம்மிங் டேஸில் வந்து நான் சொல்லித்தரேன். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, இப்போ டைம் பற்றாக்குறையினால இது முழுசாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து எந்த ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்கணும். இது வெறும் சப்போர்ட் இதிலேருந்து போயிடும், இது வெறும் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. அண்ட் ஒரு ட்ரேடை பிக் பண்ணும்போது லோவில் பிக் பண்ணும். ஓகேவா? இண்டிகேட்டருங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இந்த இண்டிகேட்டர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடம் ஒரு ரிவர்சல் ஜோன் அப்படின்னு என்னால் இதில் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்டேபிள் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வளைவு நெளிவு இல்லாமல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்டேபிள் ஆயிருச்சு. இங்கேருந்து சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இங்கேருந்து என்ன வேணால் நடக்கலாம், மேலே போகலாம், கீழே போகலாம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மேலே போகலை அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நோ லாஸ், நம்ம என்ட்ரி எடுக்கலை, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி இன்னொன்று வந்து குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். லூப்பின் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கும் நான் வந்து அதுக்கு அடுத்த நாளே நான் வந்து முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஆஸ் அக்செப்டட் லூப்பின் ஃபார்ம்ஸ் புல்லிஷ் ஹேமர் பேட்டர்ன் மந்த்லி லோ. ஓகேவா? இங்கே பாருங்கள், பேட்டர்ன் போட்டுருவேன். நான் வீட்டில் இல்லை அப்படின்னா மொபைலில் போட்டிருக்கேன்னு அர்த்தம். மொபைலில் போட்டேன்னா நான் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது அன்றைக்கி பண்ண ப்ராஃபிட். கோத்ரேஜ் எதனால் எடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். ஆனால் கோத்ரேஜ் லாஸ் புக் பண்ணிட்டோம். லூப்பின் குட் சப்போர்ட், சரியா? குட் சப்போர்ட். அண்ட் இது ஒரு இன்சைட் பார். அண்ட் இந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். நல்ல சப்போர்ட்டில் இருக்குங்களா? நான் சொன்ன மாதிரியே அந்த சார்ட்டில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்த மாதிரியே அந்த சார்ட்டில் நான் இந்த 3 தான் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இங்கேருந்தே கனெக்ட் ஆகுது. ஓகேவா? நல்ல சப்போர்ட்டில் இருக்கும். அண்ட் தென் இந்த கேண்டில் இது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு இன்சைட் பார். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் இதில் என்ன தெரியுமா ஃபார்ம் ஆகிருக்கு? ஒரு புல்லிஷ் ஹேமர். சரியா? புல்லிஷ் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு சாட்சியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து புல்லிஷ் ஹேமர் ஸ்கேன். ஓகேவா? ஹேமர் டெய்லி பொசிஷனல் புல்லிஷ் ஹேமர் ஸ்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 20ஆம் தேதி 1வது மாதம். இந்த கேண்டிலோட டேட் பாருங்கள், நேற்று 20ஆம் தேதி 1வது மாதம் 2025. ஸோ நம்ம வந்து அதில் ஸ்கேனருக்கு முன்னாடியே வந்து எனக்கு இது ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு தெரியும். இது ஃபார்ம் ஆனாலும் நான் போய் ஸ்கேனரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறனால எனக்கு எல்லாமே என் மைண்டில் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மைண்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தால் தான் ஒரு நல்ல ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வச்சாலும் நான் வந்து பை பண்ணுவேன். பை பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன். இது வந்து நடக்கும். இந்த மாதிரி அங்கே பாருங்கள், மேக்ஸ் ஹெல்த் வந்து இங்கே ஒரு ஃபாலிங் சேனலுக்குள்ளே இருந்துச்சு. அந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம எடுத்தோம். இங்கே பாருங்கள், அழகாக இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் இண்டிகேட்டரில். இல்லை, இன்ட்ராடே அப்ளை பண்ணால் அதில் வந்து முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்து அதில் ஒரு ரிட்டர்ன்ஸே கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், நம்ம ஆனால் இது முன்னாடியே எடுத்துருவோம். முன்னாடியே எடுத்து நம்ம கன்ஃபார்ம் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த புக் பண்ணிட்டோம். நேற்று இன்ட்ராடேயில் இந்த இடத்துல எடுத்து இங்கே புக் பண்ணுறதுக்கும் இங்கே எடுத்து புக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம எக்ஸாக்டாக இங்கே தான் எடுத்தோம். என்ட்ரி 34 அந்த ரேஞ்சில் எடுத்தோம். இங்கே தான் புக் பண்ணோம் 65 அந்த ரேஞ்சில் ஈஸியாக. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை வந்து ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன நடக்குதுன்னு டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா பேசிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கேண்டில் ஸ்டிக் என்னென்ன கேண்டில் ஸ்டிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்சைட் பார்னால் என்ன, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பீரிஷ் எங்கல்ஃபிங், மேரபோசா, ட்வீசர் பாட்டம், ட்வீசர் டாப்பு, டோஜி, ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். அதுவும் புல்லிஷ் எங்கல்ஃபிங், ட்வீசர் டாப்பு, இன்சைட் பாரு, டோஜி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டில் ஸ்டிக், ஹேமர் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும், என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. இதுதான் பேசிக்ஸ். இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, ஹார்மோனிக் சொல்லித்தராங்க, எஸ்எம்சி, ஐடிசி, சிடிசி, அது இதெல்லாம் நீங்கள்லாம் போய் அலையணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் இருந்தாலே போதும். நல்ல பேசிக்ஸ் இருந்தாலே போதும். முதல்ல கேண்டில் ஸ்டிக், ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மூணாவது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும், நாலாவது பேட்டர்ன்ஸ் வரைய தெரியணும். என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். சார்ட்டை பார்த்தாலே இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு ஓன் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. புதுசாக வரவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், 2-3 மந்த்ஸுக்கு ஓன் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. நாங்கள் கைட் பண்ணுறதை மட்டும் எடுங்க, ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2-3 மந்த்ஸுக்கு இண்டிகேட்டரை வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் இந்த குரூப்பில் எப்படி கால்ஸ்லாம் கொடுப்போன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இங்கே பாருங்கள், லூப்பின் ஃபோக்கஸ் அரவுண்ட் 50 அப்படின்னு போட்டிருக்கேன். எப்போ ஆட் பண்ணணும், எப்போ ஆட் பண்ணக்கூடாது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். அதாவது ஃபோக்கஸ்னால் அந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா அஃபிஷியலி யாரும் கால் கொடுக்கக்கூடாது. நானும் உங்களுக்கு கால் கொடுக்கல, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். எல்லோரும் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.